உபதேசத்தில் சாமி எனக்கு பின்னாடி யார் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அது சம்பந்தமான விளக்கம் வேண்டும். அப்ப அந்த இடத்துல அவர் இது பொதுவா சொல்லிட்டு 2 தடவை சொல்றாரு. இந்த மாதிரி நிறைய பேருன்றாரு, அப்புறம் சில பேருன்றாரு. அதனாலதான் சடக்குன்னு அந்த பதில என்ன சொல்றாருன்னா, சாமிக்கு பின்னாடி நீங்க தான் சாமி அப்படின்னு படக்குன்னு முடிச்சிடுறாரு. இது நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஐயப்ப பக்தர்கள் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. இப்போ முதல்ல நானும் இந்த உள்ளுக்குள்ள வந்தப்ப இது என்ன சாமி சாமின்னு கூப்பிடுறாங்கன்னு எனக்கும் புரியாத மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப நம்ம சொல்லலாம் சாமி நம்ம சாமிகள் ஈஸ்வரப்பட்டை சாமின்னு தானே கூப்பிட்டாருன்னு சொல்லலாம். அதுபோக தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சாமிங்கிற வார்த்தை நம்ம தியானம் கடைபிடிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துருச்சு. ஒரு சில பேர்களை தவிர மீது எல்லாருமே அடுத்தவங்க பேச போகும்போது என்ன சாமி சொல்றீங்க, இல்ல என்ன சாமி கேட்கறீங்கன்னு இந்த சாமி சாமின்னு சொல்லி பழகியாச்சு. இது அவர் குருநாதர் தான் சொல்லி கொடுத்தாரா என்னங்கிறதுன்னு தெரியல. அதுபோல சாமி தனித்து யாரையும் எனக்கு பின்னாடி நீங்க தான் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கல. சரி, இதை இப்படி மாற்றி யோசிச்சோம்னா அதுலயும் ஒரு பதில் வருது. இப்ப சாமிக்கு பதிலா இப்ப அவர் உடலை விட்டு போயிட்டாரு, அவருக்கு பதிலா இப்ப ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப இந்த ஒவ்வொரு செயல்களையும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வலிமையான எண்ணம் யாருக்காவது இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. சாமிகிட்ட கேட்கணும் அப்படிங்கறத பதிலா வரும். ஒண்ணு, நம்ம யாருமே தனித்த நிலைகள் அந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு போக மாட்டோம். நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, சாமி மாதிரியே இப்போ ஒருத்தர் அங்க இருந்தாருன்னா இந்த வளர்ச்சி நம்ம நிச்சயம் அடைய முடியாது. எல்லாருமே இந்த பக்தி மார்க்கத்தில் ஒரு கூட்டமைப்பு மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அந்த உபதேசத்திலே அடுத்தே பதில் சொல்றாரு. என் குருநாதர் எனக்கு இப்படிதான் சொன்னார் அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த குருநாதர்கிட்ட இவர் ஒரு சிஷ்யர் தான். அவர் ஒரு பெரிய கூட்டமைப்பெல்லாம் அவர் கூட்ட ஒரு முயற்சி பண்ணாரா என்னங்கிறது தெரியல. அப்படி ஒரு கூட்டம் உருவாகலையா என்னங்கிறது தெரியல. ஆனா எல்லா பேருக்கும் தான் கொடுத்தேன், எல்லா பேருக்கும் எல்லா வகையிலையும் நான் சொல்லி கொடுத்தேனப்பான்னு அவரும் சொல்றாரு, இவரும் சொல்றாரு. செல்வங்களை கொடுத்தேன், செல்வங்களை கொடுத்தாலும் அந்த செல்வங்களை காப்பாற்ற தெரியல. ஒரு சில பேருக்கு நோய்களை நீக்கி கொடுத்தேன். அப்படி நீக்கினாலும் யாருமே இதை பின்பற்றுறது யாருமே என் பின்னாடி வரலப்பா அப்படிங்கன்னு அவர் சொல்றாரு, இவரும் சொல்றாரு. அதனால குருநாதர் எனக்கு ஒருத்தருக்கு தான் கொடுத்தாருன்னு சொல்றாரு. எனக்கு பின்னாடி இப்ப நீ தான் செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொன்னாருங்கிறது அடுத்த வரியில் நீங்க இந்த உபதேசத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல அடுத்த வரியில சொல்றாரு, என் குருநாதர் எனக்கு இப்படிதான் சொன்னாரு. அப்ப எனக்கு பின்னாடி நீ தான் வரணும்னு சொல்லி இருக்கிறாரு. அதனாலதான் அவர் இந்த பொறுப்பு ஏற்படுத்திருக்கிறார். இல்லைன்னா அவர் இவ்வளவு பெரிய பொறுப்பை கண்டிப்பா ஏற்றிருக்க மாட்டாரு. ஆனா அதே சமயத்துல அவருக்கு பின்னாடிங்கிறத எப்படி சொல்லிட்டாரு, நீங்க தான் அப்படின்ட்டாரு. என்னைய பொறுத்தளவுக்கு எனக்குள்ள நான் மறைமுகமா கேட்டப்ப இப்படிதான் பதில் சொன்னாங்க. இனிமேல் தனித்த நிலைகள்ல யாரும் வரமாட்டாங்க, எல்லாருமே அந்த நிலைகள்ல தான் வரணும் அப்படிங்கறதும் என்கிட்ட அவர் ஈஸ்வரப்பட்டு அப்படிதான் சொன்னாரு. இந்த பதிலையும் அப்படிதான் வருது. எனக்குள்ளேயுமே இப்ப நான் இந்த மாதிரி இப்ப பேசிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன், இப்ப நான் இவ்வளவு தியானம் எடுக்கிறேன் வைக்கிறேன்னா கண்டிப்பா ஒருத்தர் இருந்திருந்தாங்கன்னா நானும் இந்த மாதிரி நிச்சயமா வளர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த சக்தி பெற்றவங்க எல்லாருமே சாமி தான். அதாவது அவருடைய உணர்வுகளை யாரெல்லாம், அதாவது அவருடைய உணர்வுன்னா சாமி மட்டும் இல்ல, சாமின்னா நம்ம ஞானகுரு மட்டும் இல்ல. ஏன்னா அந்த உபதேசங்கள், அதனால சொல்றேன், அந்த எழுத்து வடிவு கொண்டு வர போகும்போது அந்த சொல்லுனுடைய அடுக்கு தொடர்கள் வருது. இப்ப ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய உணர்வுகளே சாமி இருக்க போகும்போது எத்தனை பேர் வலுவா எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா நிறைய இடங்கள்ல அவர் அதை சொல்லிதான் சொல்றாரு. மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளால் உபதேசம் கொடுக்கும் போது அதைத்தான் சொல்லி ஆரம்பிப்பாரு. ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அதான் சொல்லுவாரு, அல்லது என் குருநாதர் காட்டிய வழியும் பாரு. ஆனா இப்பதான் நம்ம எல்லாருமே அந்த மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய உணர்வு அதிகமா எடுக்கிறோம். நீங்க இல்லைன்னாலும் சொன்னாலும் உண்மை, மறக்க முடியாத உண்மை அதுதான். ஏன்னா சில இடங்கள்ல துருவ நட்சத்திரத்தையும் அவரையும் ஒன்னாவே சொல்றாரு. நீங்க இப்ப 2 3 நாளைக்கு போட்ட உபதேசங்களே படிச்சு பாருங்க. துருவ நட்சத்திரம் என்ன செய்ததோ, நம்ம குருநாதர் என்ன செய்ததோ அப்படிங்கிறாரு, அதை நம்மளும் செய்யணும் அப்படிங்கிறாரு. சில இடங்களை தனித்தே சொல்றாரு, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருள் பெறணும். நீங்க இந்த உபதேசம் படிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த குரு பூஜைக்கு முன்னாடி இது சொன்னதுல அநேகமா குருநாதர் உங்களுக்கு காட்சி தரலாம்,
அவர் உங்களை துருவ நட்சத்திரத்தோட இணைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்ப எதுக்காண்டி சொல்லியிருக்கிறேன்னா, இரவு வந்து அன்னைக்கு நைட்டு வந்து படுத்திருக்கிறவங்க இது தூங்குறது இல்லைங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இது கிடைக்கும் சொல்லிட்டு இதை துணுக்க சொல்றாரு. ஏன்னா நான் வந்து அவருடைய உபதேசங்கள் இடையில வந்து என்ன சொல்றாரு, நீங்க சாப்பிட போங்க, நானும் சாப்பிட்டு வந்துடுறேன், ஆசீர்வாதம் இதெல்லாம் சொல்லும், இதெல்லாம் எழுத்து வழி கொண்டாடுறாலும் சில இதை நான் அதை விட்டுட்டு டைப் பண்ணியிருப்பேன். அது முன்னாடி கொஞ்சம் இருக்கும், பின்னாடி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால வந்து அதை சேர்த்து இடையில இருக்கிறதெல்லாம் நம்ம அதுல அந்த உபதேசத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறதால அதை கட் பண்ணிட்டு பின்னாடி உள்ளதை அதில் சேர்த்து போட்டுருப்பேன். அந்த மாதிரி அதில் உபதேசம் கொடுக்குறாரு. அப்படி போகும்போது இரவு முழுவதும் நீங்க தூங்குறது இல்லை. அந்த குரு உணர்வுகள் வந்து அவர் அகண்ட அண்டத்தினுடைய நிலைகள்ல எந்த சக்தியெல்லாம் பெற்றாரோ அது உங்களுக்கு கிடைக்கும். காலையில 5 மணிக்கு நீங்க துருவ தியானத்துல கலந்துக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நான் அதெல்லாம் டைப் பண்ணல, 5 மணிக்கு நீங்க துருவ தியானத்தில் அமர்ந்தீங்கன்னா அவருடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கலாம், அவர் காட்சி தரலாம், துருவ நட்சத்திரத்தோட உங்களை இணைக்கலாம்ங்கிறாரு. துருவ நட்சத்திரத்தோட உங்களை இணைக்கலாம்னு சொல்றாரு. இப்போ குருநாதர் வந்து ஈஸ்வர பற்று வந்து சாமி உணர்வுகள்ல அவருடைய உணர்வு தான் பேசுதுன்னு சொல்றாரு. ஆனா சில இடங்கள்ல வந்து இப்படி பிரிச்சுன்னு சொல்றாரு. குருநாதரே வந்து உங்களை துருவ நட்சத்திரத்தோட இணைக்கலாம்னு சொல்றாரு. இப்ப நான் இணைக்கிறேங்கிறத வந்து சொல்லல. இப்ப நான் உங்களை சில இடங்கள்ல வந்து துருவ தியானம் பண்ண போகும்போது இன்னைக்கு தியானமே பண்ணல, 6:30 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, சாமி துருவ தியானமே செய்யலன்னு நினைக்காதீங்க. உங்களை எல்லாருமே இந்த உபதேச வாயில துருவ நட்சத்திரத்தோட இணைத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிங்கும் போகும்போது இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மிக்சரா தான் வரும். சாமி ஒரு உபதேசத்துல சொன்ன ஒரு கருத்தை வேறு சில இடங்கள்ல வந்து வேற விதமாவே சொல்லி இருப்பாரு. அப்படிங்கும் போகும்போது இந்த உபதேசத்துல எனக்கு பின்னாடி யாரு அப்படிங்கிறத நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா அவர் பின்னாடியே சொல்றாரு. என் குருநாதர் எனக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறாரு. அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, எனக்கு பின்னாடி நீதான் வழி நடத்துன்னு சொல்லி இருக்கிறாரு, அதனால வழி நடத்தி இருக்கிறாரு. இப்ப நமக்கு அதாவது சாமிகளுக்கு பின்னாடி யாரு வழி நடத்துறதுன்னா யாரும் இனிமேல் கிடையாது, இனி நீங்க தான் சாமி அப்படிங்கிறத, நீங்க எல்லாரும் சாமிங்கிற. ஏன்னா இன்னொரு உபதேசத்திலே சொல்லியிருக்காரு, சாமி வந்து இனிமேல் நீங்கள் தான் சாமி. அதாவது இந்த உபதேசத்துல மட்டும் இன்னொரு இடங்கள்ல வந்து கொஞ்சம் விரிவா சொல்லி இருக்கிறாரு. இந்த மாதிரி தனிச்சு படக்குன்னு ஒரு பதில சொல்லாதனால அதை நான் வந்து பெருசா எடுத்துக்கல. சாமிக்கு பின்னாடி நீங்க தான் அப்படிங்கிறத அது வேற விதமா சொல்லி இருக்கிறார். அப்பயும் வந்து நீங்க எல்லாரும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறார். நீங்க எல்லாருமே வழி நடத்தணும். ஏன்னா இந்த உபதேசத்துல பாத்தீங்கன்னா நான் ஒருத்தன் இத்தனை பேருக்கு நான் சொல்றேன், ஆனா நீங்க அத்தனை பேருமே சேர்ந்து இந்த உலகுக்கே வழிகாட்டலாம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிற போகும்போது யாராவது ஒருத்தர் அவர் சொல்லி இருந்தாருன்னா இந்த ஊரை சேர்ந்தவர் இல்ல இந்த ஊர்ல இருந்து அல்லது இந்த இடத்துல இருந்து கண்டிப்பா சொல்லியிருப்பார். அது நான் இத்தனை பேரை தயார் பண்ணேன், இத்தனை பேருக்கு சொன்னேன், ஆனா நீங்க அத்தனை பேர் சேர்ந்து எல்லாருக்கும் சொல்ல முடியும் அப்படிங்கறத, அதாவது உலகத்துக்கே இதை கொண்டு வர முடியும். இந்த உலகத்துல படர்ந்திருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீங்க எல்லாருமே சேர்ந்து அகல வைக்க முடியும் சொல்றாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து நாம இதை செய்வோம் அப்படிங்கறத எங்கேயும் சொன்னமே, அதாவது நாம அப்படின்னு நாம செய்வோம் சொல்லி அவரையோ இல்ல குருநாதரையோ நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு எதுவும் தனிச்சு இது வரைக்கும் உபதேசம் கேட்கல. இப்ப இந்த உபதேசமே இப்படி பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் பல தடவை கேட்ட உபதேசத்துலதான் இது ஒரு உபதேசம். அதனால எழுத்து வடிவு கொண்டு வர போகும்போது என்ன ஆகுது, அது ஒரு 2 தடவை 3 தடவை கேட்க போகும்போது அந்த உணர்வு எனக்கு முதல்ல பதிவாகல, இப்ப பதிவாகுது. அப்ப இந்த கேள்வி ஓடிட்டு இருக்க போகும்போது அதான் சொல்லலாம், நம்ம நினைவு எப்படி பதிவாகி இருக்கோ அதுக்கு மாறான எதிர்மறையான உணர்வு வரப்போகும்போது நமக்குள்ள பதிவாகுது. அதனால நம்ம உயிரை பற்றி சொல்லப்பட போகும்போது எதிர்நிலையான உணர்வின் மோதல்ல தான் நம்ம உயிர் இயக்க சக்தியா வருது. இப்ப நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்களை பேசுறதுனால நம்ம உடனே அதை கூர்ந்து கவனிப்போம். நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தா என்ன செய்யணும்னா அந்த அளவுக்கு முழுசும் கவனம் செல்லாது. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படிதான். இப்ப அதே போல நமக்குள்ள முதல்ல அந்த பதிவு இல்ல. சாமி இருக்கிறாரு தமோனத்துல இருக்காரு, சாமி இருக்கிறாரு தமோனத்துல இருக்காரு, சாமி அம்மா இருந்தாங்க தமோனத்துல இருந்தாங்க, இப்படியே இருக்க போகும்போது இந்த உபதேசத்துல இந்த கருத்து வந்து முதல்ல பதிவு முதல்ல பதிவு பண்ணி தான் முதல்ல டைப் பண்ணி போட்டிருக்கேன். இப்ப வந்து இந்த கேள்வி வந்து அதிக அளவு பெருகி எனக்குள்ள இந்த கேள்வி பெறுறதுனால இந்த உபதேசம் வந்து நம்ம என்ன செய்யுது, நம்ம கேட்டுட்டே இருக்க போகும்போது இது வந்து நம்ம கையிலேயே அதுலயே ஒரு ஊசியான குத்த நறுக்கு நேரம் இந்த உபதேசம் பண்ணுது. சரி, அதனால படுறதுனால நான் என்ன செய்யறேன், அப்ப இந்த உபதேசத்தை கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அது மட்டும் இந்த பேரையே வச்சு நான் போடுறேன். நீங்க அதுக்கு முன்னாடி முதல் நாள் உபதேசத்துல படிச்சு பாருங்க, அதுவும் அதுலதான் சொல்லி இருக்கிறார், நம்ம எல்லாரும் ஈஸ்வரப்பட்டருடைய சீடர்களா வரணுங்க, செயல்படுத்தணுங்க அப்படிங்கிறது. ஞானகுருவனுடைய சீடர்களா வரணும்னு சொல்லியிருந்தா ஞானகுருவனே சொல்லியிருப்பாரு. ஈஸ்வரப்பட்டருடைய தான் முன்னாடி நிறுத்துறாரு. அப்படிங்கும் போகும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து மறைமுகமாக சொல்லப்பட போகும்போது குருநாதர் இருந்தாரு, அவருடைய பிரதம சிஷியரா ஞானகுரு இருந்தாரு.
ஆனா அவருக்கு பின்னாடி குரு அப்படின்னா, நம்ம குருன்னா இனிமேல் எல்லாருமே வந்து நம்ம எல்லாருக்குமே குரு வந்து ஈஸ்வரப்பட்டது. ஆனா சில பேர் அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. நானும் முதல்ல ஒத்துக்கிறாம தான் இருந்தேன். அது எப்படி சாமி தானே நம்மளுக்கு சொன்னாரு, சாமி தானே இத்தனை வருஷமா உபதேசம் பண்ணாரு, சாமி தானே எல்லாம் செஞ்சாரு, அப்புறம் இந்த குரு விட்டுட்டு அந்த குரு எப்படிங்க பிடிக்குது, அது குருன்னு சொன்னா யாருங்க ஏத்துக்கிறது அப்படின்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம குருநாதர் வந்து தெளிவா காமிச்சிட்டு போயிட்டாரு. அதாவது காமிச்சிட்டு போயிட்டாருன்னா இதெல்லாம் வந்து பிற்பாடு ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு தர்க்கத்துக்கு வரும், பிரச்சனைக்கு வந்துடும் அப்படிங்கறதுனால என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கிட்டும் இல்லாம சில இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். இதுவும் இதுவும் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கும் பதில் அப்படிதான். இது வந்து தர்க்கத்துக்கும் வந்துருச்சு, பிரச்சனைக்கும் உள்ளாயிருச்சு. இப்ப நீங்க மறைமுகமா சொன்னாலும் சொல்லாட்டினாலும் கோர்ட்டு கேஸ் சண்டை கிண்டை வாய் சண்டை எல்லா சண்டையும் வந்துருச்சு. யார் இதை வழி நடத்துறது, யாருக்கு சொந்தமானது, இது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிறது இல்ல, இது பொதுவானது, பொதுவானதுனால எங்களுக்கு தான் ஒண்ணு, இப்படி இதுல மாறுபட்ட கருத்துக்கெல்லாம் வந்ததுனால இவர் வந்து இதை சொல்லிட்டு போயிட்டாரு, நீங்க தான் சாமி அப்படின்னு. ஒவ்வொரு உயிரும் கடவுளுங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்றோம். அப்படிதான் நம்ம குருநாதர் அதாவது ஈஸ்வரப்பட்டு சொல்லியிருக்காருங்கிறத ஏற்றுக்கிறோம். அதே போல ஒவ்வொரு உயிரையும் கடவுளா நம்ம மதிக்கிறோம், ஒவ்வொரு உடலையும் ஆலயமா மதிக்கிறோம், ஒவ்வொருத்தருடைய அந்த தெய்வ குணங்கள் இருக்கு, எல்லாருமே அந்த நிலையை பெறணுங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா சாமி சொன்ன இந்த கருத்தை நம்மளும் ஏற்றுதான் ஆகணும். எல்லாரும் சாமி தான் அப்படின்னா சாமி உணர்வை அவர் கொடுத்த வித்தை, அவர் நமக்குள்ள பாய்ச்சக்கூடிய அந்த சக்தியை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றாருல சப்த ரிஷிகள் உபதேசித்து உணர்த்திய அந்த நெறிகளை வந்து நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணுங்கிறது எப்படி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோமோ, அந்த குருநாதர் காட்டிய நெறிகளை நம்ம கடைபிடித்து அந்த உணர்வுகளை நம்ம இப்ப சொல்றேன். இப்ப நான் வந்து முதல்ல அவர் தான் குரு நினைச்சேன். அப்புறம் இப்ப இவரையே காமிச்சு இவரே சொல்லப்பட போகும்போது அப்ப நம்ம எல்லாருமே அவருடைய கீழே கொண்டாந்துறாரு. அதாவது நம்ம சாமிகளும் அதுல சேர்ந்துக்கிறாரு, நம்மளையும் சேர்த்துக்கிறாரு, நம்ம எல்லாத்துக்குமே குரு. நம்ம எல்லாருமே இந்த இடத்துல வந்து சாமி மட்டும் இல்ல, மற்ற ஏனைய ரிஷிகள் சித்தர்கள் எல்லாத்தையும் சேர்த்துதான் சொல்றாரு. எல்லாத்துக்குமே குரு அவர் தான். அதனாலதான் துருவ நட்சத்திரம் என்ன செய்தார், மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் என்ன செஞ்சாரோ அதை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. அதை வந்து அதாவது அகஸ்தியர் தான் பெருசு, ஈஸ்வரப்பட்டதான் பெருசு, இதுல யாரு பெருசு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லாம நமக்கு துருவ நட்சத்திரத்தையும் கடைசியிலே காமிச்சாருன்னு சொன்னாலும் அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை பெறறதுக்கு உறுதியா இருக்கிறது மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அப்படிங்கிறத நிறைய உபதேசங்களை சொல்லி இருக்கிறார். இப்ப மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளால துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை நம்ம பெற முடியுங்கிறது நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறார். இப்ப நம்ம சொல்லலாம் அவர் பெற்றாரு, அவர் வளர்த்து கொண்டாரு, அவருடைய ஆன்மாவோ சப்தரிஷி மண்டலத்தை இணைந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவருடைய ஆன்மா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வின் சென்றதுங்கிற வார்த்தை வர வேண்டிய அவசியம் இல்லை. அகசியரை பத்தி சொல்ல போகும்போது லட்ச ஆண்டுகள் சொல்லும்போது இவர் சொல்லும்போது கோடி ஆண்டுகள் சொல்றாரு. அதுக்கு வந்து தெளிவான பதில் சில இடங்கள்ல இல்ல. சோ இப்படி எல்லாம் வரப்போகும்போது ஈஸ்வரப்பட்டருக்கு பின்னாடி நம்ம சாமி, அவருக்கு பின்னாடி நாம தான். நாம இதை கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள். இதை கடைபிடிக்கக்கூடிய அன்பர்கள் வெறுமனது தியானத்தை மட்டும் செய்யறவங்க இல்ல. அவர் சொல்றாருல, இந்த உலக மக்கள் எல்லாருமே வந்து நலம் பெறணும் அப்படிங்கறத மட்டும் ஒன்ன மட்டும் நீங்க வச்சுக்கங்கிறாரு. சோ உலக மக்களை நலம் பெற செய்யணும்னு குருநாதர் காட்டிய வழியில, அதாவது குருநாதர் காட்டிய வழியிலன்ற நான் திரும்பவும் சொல்றேன். எப்படி வந்து ரிஷிகள் ஞானிகள் அவங்க எல்லாருக்குமே வின் செல்லக்கூடிய நிலைகளை உபதேசித்து வழிகாட்டுறாங்களோ, அந்த உலகம் நலம் பெறக்கூடிய செய்யக்கூடிய சக்தியா எந்த உயிரான்மா உள்ளபூர்வமா மனப்பூர்வமா செய்தோ அவங்க எல்லாருமே சாமி தான். என்னைய பொறுத்தளவு வந்து பதில் அப்படிதான் சாமி கிடைக்குது. அந்த வேலையை செய்யற எல்லாருமே சாமி தான். அதாவது நம்ம அரசு வழியில வந்ததுனால நம்ம என்ன நினைக்கிறோம், இல்ல சாமி தான், ஆனாலும் அதுலயும் யாராவது ஒருத்தர் ரொம்ப வலுவா சொல்லுவாங்கல்ல அப்படின்னா அந்த மாதிரி அவரு வழிகாட்ட விரும்பல. சோ அந்த மாதிரி ஒரு வழிகாட்டினோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே சாமியை போல வர முடியாது. எனக்கு கிடைச்ச பதில் அதுதான். இப்போ ஒருத்தர் இருந்தாருன்னா நம்ம எல்லாருமே அவருக்கு கீழே மண்டி போடணும்னே உட்காந்துருப்போம். நிச்சயமா 2 நாளைக்கு முன்னாடி நான் கூட தியானத்துல வந்து அதை சொன்னேன்னா அந்த பதிவு வந்து அவர் கொடுத்த பதிவை தான் நான் சொன்னேன். ஏன்னா அந்த உணர்வு வந்து அன்னைக்கு வந்து எனக்குள்ள என்ன செஞ்சு, சரி இது வந்து நம்ம எல்லாத்தையும் அந்த பொறுப்பை ஒப்படைச்சிருக்கிறாரு. அதனாலதான் அந்த கூட்டு தியானத்தில் எடுக்கப்பட போகும்போது சில இடங்கள்ல சாமிகள் எல்லாரும் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாலும் நானும் வந்து கண்ணில் இருக்கக்கூடிய கருமணிகள்ல துருவ நட்சத்திரத்துடைய சக்தியும் குருநாதர் வந்து எந்த அந்த ஆற்றல் கண்ணை திறந்து கண்ணை மூடி அந்த கண்ணை திறக்க போகும்போது எப்படி அது எக்ஸ்ரே மாதிரி பதிவாக்குது, அவரோட உயிரோட ஒன்றப்பட போகும்போது லேசர் மாதிரி எப்படி அது கிடைக்குது அப்படிங்கிற இந்த கருமணிகளுக்கு வெவ்வேறு இடங்களில் சொன்ன உபதேசங்களை அந்த இடத்துல சொல்லி எல்லாருக்குமே அந்த கண் கருமணிகள் அந்த ஆற்றல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தியானத்தில் கலந்துகின்றவங்களுக்கு அது கிடைக்கணும்னு நினைச்சது இது வரைக்கும் அப்படி நான் நினைக்கல. பொதுவாக தான் துருவ நட்சத்திரத்துடைய சக்தி கிடைக்குன்னு நினைச்சிருக்கிறோம், இல்லைன்னா உடல் உறுப்புகள் நினைச்சிருக்கிறோம், எல்லா உறுப்புகளையும் படரணும். இந்த மாதிரி தனித்து நினைச்சது இல்லை. அன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் செய்யணும், ஒரு கூட்டமைப்பா இது செய்யணும்னு சொல்ல போகும்போது சரி இந்த மாதிரி தான் வழி நடத்தணும் அப்படிங்கிறது அவர் உணர்வு. ஏன்னா அவர் வந்து கடைசி பௌர்ணமி உபதேசங்கள்ல இதை சொல்லி இருக்கிறாரு.
அதாவது மற்ற இடங்கள்ல சில இடங்கள்ல தனித்தனியா சொல்லி இருந்தாலும் இந்த உபதேசங்கள்ல என்ன சொல்லணும், கணையங்கள் பெற அருள்வா ஈஸ்வரன் சொல்லிட்டு உங்கள் கணையங்களுக்கு அந்த சக்தி பெற நானும் தியானிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி உறுப்புகளே சொல்றாரு. மே மாசம் 2002 அவர் சொன்ன உபதேசங்கள் உறுப்புகள் தியானத்துல காலையிலயும் தியானம் எடுக்கிறாரு, சாயங்காலம் எடுக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்கள் உறுப்புகள் பெற நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்க போகும்போது உங்கள் உறுப்புகள்லாம் தனிப்பட்டல, எல்லாருக்கும் சேர்த்துதான். மற்ற இடங்கள்ல இந்த மாதிரி தனிச்சு நான் கேட்டதில்லை. அது போல சில இடங்கள்ல அதாவது உங்களுக்காண்டி நான் துருவ தியானத்துல சக்தி கொடுக்குறேன், எனக்கு காலையில அதான் வேலை அப்படிங்கறதெல்லாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா நம்ம உறுப்புகளுக்கு நம்ம செய்ய வேண்டியதை அவர் செய்யறதா சில இடங்கள்ல சொல்லி இருக்கிறாரு. அது போலவே இது இந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி இந்த பதில் எனக்கு படுது. நம்ம எல்லாரும் தான். இப்ப இன்னைக்கு ஒரு குழந்தை அந்த தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னு அந்த உணர்வு பதிவு செஞ்சு அதுவும் துருவ நட்சத்திரத்திலிருந்து சக்தி எடுத்து இந்த உலகத்துக்கு பாய்ச்சி உலக மக்கள் எல்லாருமே தன்னை போல வரணும்னு எடுத்தா அதுவும் சாமி தான், அதுவும் ஞானகுரு தான். ஏன்னா நம்ம சொல்றோம் எங்க குழந்தை சாமி மாதிரியே பேசுது, சாமி மாதிரியே சொல்லுதுன்னு சில இடங்கள் இன்னும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப அது சாமி தான். அல்லது ஈஸ்வரப்பட்ட ஒரு காட்சி கொடுக்குறாங்க, ஈஸ்வரப்பட்ட செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் குருநாதர் தான். எனக்கு அப்படிதான் சாமி படுது. எனக்கு தனித்து இனிமேல் யாரு வருவாங்கன்னு எனக்கு தோணல. அவர் சொன்ன பதில வச்சு சொல்றேன். சரிங்களாங்க சாமி? நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. கண்டிப்பா சார். எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணி செய்யும் பொழுது இப்ப குழுமை எல்லாம் சேர்ந்து வரும்போது குழுமை வரும் பொழுது எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. எல்லோரும் சாமி சொன்னது என்னோட இந்த பொக்கிஷம் மறைஞ்சிடக்கூடாது, அதுக்கு நீங்க உங்களெல்லாம் தயார்படுத்துறேன்னு சொல்ற மாதிரி அந்த நிலை நம்மளா பெற்றிருக்கிறோம். நாம அதனால பலன் ஆயிருக்கோம். சாமி சொன்ன வழியில நம்ம எல்லாரும் பலன் பெற்று இருக்கிறோம். இது அடுத்தவங்களும் கொண்டு போய் சேர்த்து அவங்களையும் அந்த உண்மையை உணர வச்சு அவங்களையும் அந்த சாமி சொன்ன வழியில அந்த பலனை பெற வச்சு அவங்களையும் மகிழ செய்யணும். அதுதான் சாமி ஆசைப்பட்டார். அதை எல்லாரும் செய்யும் சாமி. வணக்கம் சாமி. மற்றவங்க யாராவது ஏதாவது சொல்லுங்கன்னா சொல்லுங்க. வணக்கம் சாமி, நான் மோதிலால் பேசுறேன். இந்த ரொம்ப நாள்ல உங்கள்கிட்ட இது கேட்கணும்னு தான் நினைச்சிருந்தேன். இன்னைக்கு அது கரெக்டா நீங்களும் தொட்டு காட்டிட்டீங்க. அந்த கண்ணின் நினைவு அப்படின்ட்டு நிறைய இடத்துல நம்ம எல்லா உடல் உறுப்புகளும் பாய்ச்சி அதை துருவ நட்சத்திரம் பெறணுங்கிற அந்த உணர்வோட அதை பாய்ச்சிரோம்னு சொல்றோம். இது ஞானகுரு அவருடைய கண்ணின் நினைவை எந்த அளவுக்கு எடுத்திருப்பார், எப்படி எடுத்திருப்பார் என்கிற ஏதாவது உங்களுக்கு அதுக்கு அந்த உணர்வு உங்களுக்கு கிடைச்சா அதை பத்தி சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கு சாமி. சாமியுடைய தபோவன வெளியீடுகள் புஸ்தகங்கள் இருக்குல்ல, அந்த புஸ்தகங்களை எடுத்து பாருங்க. அதுல பூராமே நிறைய படங்கள் ஹை ரெசல்யூஷன்ல இருக்கு. அந்த அந்த கண்ணு பூராமே இதான் சொல்லுது. நீங்க சாமிகள் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு, அந்த கண்ணை பாருங்க. சில இடங்கள்ல ரொம்ப கூர்மையா பார்த்துட்டு இருப்பாரு, அந்த கண்ணை பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மேல் நோக்கி அவர் கண்ணை பார்த்துட்டு இருப்பாரு. சாமியினுடைய புகைப்படங்கள்ல இருக்கு சாமி அந்த கண்ணு. நம்ம கண்ணை எப்படி வைக்கணும், ஏன்னா ஈஸ்வரப்பட்டருடைய கண்ணோ எனக்கு தெரிஞ்சு, அதாவது சாமியை நான் பெருமையா சொல்றேன்னு யாரும் நினைச்சிடாதீங்க. எத்தனையோ போட்டோ பார்த்துருக்கேன் நான். எத்தனையோ சாமிகள் அதாவது மற்ற வழிகள்ல இருக்கிறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்க போகும்போது கூட பாத்தீங்கன்னா விவேகானந்தருடைய கண்ணு கூட பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா நம்ம சாமி என்ன ஒருத்தர் கேட்கும்போது என்ன சொன்னால, சாமி அப்ப அவர் சொன்ன பேர் கரெக்டா என்ன தெரியல, பாலு மகேந்திரா போட்டோ எடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க, தெரியல எனக்கு. ஆனா அவருக்காண்டி அந்த போட்டோக்காண்டி தான் சாமி போஸ்ட் கொடுத்தாரு. அப்ப எடுத்த படங்கள் தான் இந்த படங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த படங்கள்ல அவர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இதுக்காக வேண்டிய அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தாரான்னு தெரியல. நீங்க இந்த பின்னாடி இப்படி இதெல்லாம் கேள்வியா கேட்பாங்க அப்படிங்கறதுக்காண்டியே கொடுத்தாரு. ஏன்னா நான் இந்த கண்ணை பார்த்துதான் நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சாமி கண்ணை பார்த்து நான் உபதேசமே கேட்டேன். ஆனா அப்ப கண்ணை பார்த்து உபதேசம் கேட்டாலுமே அவர் கை காலு இதெல்லாம் அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், உடல் முகம் அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த அளவுக்கு நான் அவர் கண்ணில் எதை பாக்குறாரு அப்படிங்கறத நான் வாட்ச் பண்ணதில்லை. அதாவது எத்தனையோ வருஷம் அவருடைய கண்ணை பார்த்து அவர் முன்னாடியே உட்கார்ந்து உபதேசம் கேட்டிருந்தாலும், அவர் கண்ணை நான் பார்த்திருந்தாலும் அவர் என்ன சொல்றாரோ அதுலதான் என்னுடைய கவனம் இருந்ததே தவிர
அவர் கண்ணுல இருந்து, என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க நான் கண்ணுல ஒளி, இப்ப நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்கல்ல நைட்டு, அவர் கண்ணுல இருந்து ஒளி வந்தது. நான் வந்து அவர் கண்ணுல இருந்து, ஆனா அவரும் சொல்லியிருக்கிறாரு என் கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா ஒளிகள் வரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நான் அவர் கண்ணுல இருந்து ஒளி வந்ததெல்லாம் இதுவரைக்கும் நான் காட்சியெல்லாம் பார்த்ததில்லை. ஆனா அவர் கண்ணை வந்து நான் அந்த போட்டோல பார்த்த பிற்பாடு எனக்கு வந்து அவர் கண்ணை எங்க வச்சிருக்கிறாரு, எப்படி வச்சிருக்கிறாரு, அவர் கண்ணை எப்படி பயன்படுத்துறாரு. அப்ப அவர் கண்ணை வந்து ஒவ்வொரு போட்டோலையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கு. அந்த ஒவ்வொரு போட்டோல இருக்கிற கண்ணை மாதிரி நம்ம கண்ணை வச்சு பார்க்க போகும்போது அது வெறுமனை கண்ணை வச்சா வரமாட்டேங்குது. அந்த உணர்வோட வைக்கப்படும் போது தான் வருது. அந்த உணர்வோட வைக்கப்பட போகும்போது நம்ம அதை தேடுறோம். அப்ப தேட போகும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, இது சம்பந்தமே இல்லை, நம்மளால இந்த இவர் கண்ணை மாதிரி நம்ம கண்ணை கொண்டே வர முடியலையே. ஏன்னா இவரு கண்ணை வந்து நெத்தி சுருக்க மாட்டேன்றாரு. நமக்கு என்னன்னா இவர் கண்ணை மாதிரி வைக்க போனா நெத்தி சுருங்கிடுது. அப்ப நெத்தி சுருங்கப்பட போகும்போது நம்ம வந்து ஒரு சாதாரண மனித உணர்வுகளை இப்ப சில பேர் ஏதாவது சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு கூர்ந்து பாக்குறதுனால நெத்தி சுருங்கிடும். இப்ப இயல்பா இருக்க போகும்போது பாத்தீங்கன்னா நெத்தி சுருங்காது. இப்ப எனக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தியானம் பண்ணி 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 இப்ப எனக்கு பின்னாடி இருக்கிற மண்டை முன்னாடி இருக்கிற நெத்தி சேர்ந்து சாதாரணமா வந்து நெத்தி சுருங்கிதான் இருக்கு. இப்படி பழக்கமாவே ஆயிப்போச்சு. தியானத்துல கூர்ந்து எடுக்கிறேன்னு சொல்லி. ஆனா இவர் கண்ண மாதிரி வைக்கிறதுனாலே அந்த நெத்தி சுருங்காம இருந்தா மட்டும்தான் வருது. நெத்தி சுருக்குனாலே வரமாட்டேங்குது. அப்ப இது வந்து உள்ளுக்குள்ள இருந்து வருது இந்த நினைவு. அப்ப உள்ளுக்குள்ள இருந்து வரப்போகும்போது கண்ணுனால வரல. அப்ப இந்த கண்ணுக்கு எது மூலமா இருக்கு, கண்ணுக்கு ஒளி எங்க இருந்து வருது, உயிர்ல இருந்தா வருது. அப்ப உயிர் வழியா தான் இந்த உணர்வே அவர் பாக்குறாரு, உணர்வே செலுத்துறாரு. அப்ப நமக்கு வந்து வெளி தோற்றத்துக்கு இந்த கண்ணு தெரியறதுனால நம்மளால இவர் கண்ணு மாதிரி நம்ம கண்ணை வச்சு நம்ம கேமராக்கு போட்டோ கொடுக்குற மாதிரி போஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம கண்ணை வச்சோன்னா வரமாட்டேங்குது. ரெண்டாவது அன்னைக்கு சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு ஆத்மசித்தியில பேசுனா, எப்ப பேசுனேன்னு தெரியல, ஆத்மசித்தியில தான் பேசினேன் கரெக்ட். ஒரு மனுஷன் எதிர்த்தாப்புல நின்று பேசிட்டு இருக்கிறோம். மற்றவங்க வந்து சில நேரம் கவனிப்பாங்க, சில நேரம் கவனிக்காம கூட இருப்பாங்க. இப்ப கவனிக்காம இருக்க போகும்போது என்ன செய்வாங்கன்னா பால் வந்து அவர் மேல இருக்கும், அவர் கண்ணு மேல கூட இருக்கும். ஆனா நினைவு வந்து அவர் ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அந்த இடத்துல அந்த மாதிரி நடந்துக்காம வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்ல போகும்போது, ஒரு மனுஷனை பத்தி சொல்ல போகும்போது அந்த மனுஷனை இவங்க சந்திச்சிருப்பாங்க, அந்த மனுஷங்கிட்ட இவங்க கிட்ட வேற சில வித்தியாசமான உணர்வுலாம் பதிவாயிருக்கு. அவங்க சொன்னது என்ன செஞ்சிருப்பாங்கன்னா எதிர்த்தாப்புல இருக்கவங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, ஆனா நினைவு வந்து அவன் மேல இருக்கும். அதாவது அப்ப வந்து என்ன செய்யுதுன்னா இந்த மனுஷனை தாண்டி நினைவு போகாது, அதாவது ஊடுருவி போகாது. நம்ம கூட நம்மளுக்கு என்ன சக்தி கொடுத்துருக்கிறாருன்னா அந்த மனுஷனை ஊடுருவுற சக்தி கொடுத்துருக்கிறாரு. ஊடுருவுற சக்தினா அதுக்குதான் அந்த உதாரணம் சொன்னது. இன்னைக்கு வந்து லேசருங்கிறது சேட்டலைட்லயே வச்சிருக்கிறேன். சில இடங்கள்ல பூமிக்குள்ள வந்து அதாவது கடல் இருக்கிற இடம், மனுஷனே சில இடங்கள் நடமாட முடியாத பாலைவனங்கள், சில சூடான பிரதேசங்கள்லாம் வந்து எந்த வாகனம் போக முடியாது. இதுலதான் விஞ்ஞானத்துல இப்ப என்ன பண்றாங்கன்னா விமானத்துல வந்து இதை பதிவு பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட அடி உயரத்துல பறந்து கீழே இருந்து அப்படியே ஸ்கேன் பண்றேன். இந்த வீட்டுல தரையை கூட்ட மாதிரி அப்படியே ஃபர்ஸ்ட் ட்ரிப் செகண்ட் ட்ரிப் அப்படியே ஸ்கேன் பண்ணி இங்க அடியில என்ன இவ்வளவு காலத்துல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறேன். அதுவும் லேசர் தான் பாய்ச்சிடும். அப்ப இவ்வளவு பாறைகளோ இடையில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் தாண்டி பாயுது. அப்ப இந்த லேசருங்கிறது என்னன்னா நம்ம உயிரை லேசரோட ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு. நம்ம உயிர் வந்து லேசரா இயங்குதுங்கிறாரு. கண்ணு வந்து எக்ஸ்ரே மாதிரி, கண்ணு வந்து நினைவு என்ன செய்யுது, ஊடுருவி செலுத்துது. அப்ப இந்த லேசரையும் எக்ஸ்ரேயும் நம்ம சேர்ந்து பயன்படுத்தினோம்னா இது தெரியப்படுத்துறது மட்டும் இல்ல, இழுத்து கொண்டு வர முடியும். அப்ப அதுக்கு வந்து இந்த கண்ணுக்கு சக்தி கொடுக்கணும், நம்ம உயிர் அந்த ஊட்ட சக்தியை கொடுக்க முடியும். அப்ப நம்ம கண்ணை திறக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த உயிர்பால், ஏன்னா நம்ம தியானத்துல முக்கியமான அம்சமே புருவ மத்தியில துருவ நட்சத்திரத்தை நினைக்கணுங்கிறாரு. துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவை புருவ மத்தியில நினைக்கணுங்கிறாரு. துருவ நட்சத்திரத்துடைய சக்தி புருவ மத்திக்கு வரணுங்கிறாரு. அப்ப புருவ மத்தியில் என்ன, நம்ம உயிரோட சேர்ந்த அணு சிசுகள் அங்க இருக்கு, உயிர் ஆன்மா அங்க இருக்கு உயிருக்கு பக்கத்துல. இந்த உயிர் அணு சிசுகள், ஏன்னா நீங்க இதெல்லாம் அந்த அணு சிசுகளை பத்தி எல்லாம் பெரும்போது வந்து உயிரே கடவுள் இருக்கு. மற்ற இடங்கள்ல ரொம்ப இந்த அணு சிசுகளை பத்தி சொன்னதா எனக்கு ஞாபகம் உள்ள உபதேசங்கள்ல. அதாவது அணுவினுடைய சிசுக்கள், அணுக்களை பத்தி பேசியிருக்கிறோம், செல்லுகளை பத்தி பேசியிருக்கிறோம். ஆனா அணு சிசுகளை பத்தி அந்த உயிரை கடவுளை படிச்சு பாத்தீங்கன்னா ஈஸ்வர பட்டுன்னு சொல்லியிருப்பாரு, இவரு சொல்லியிருப்பாரு. அதாவது அணுவினுடைய குழந்தைகள், இந்த அணுவினுடைய குழந்தைகளா உயிர் ஆன்மாலா சிசுக்களா சுழன்றுகிட்டு இருக்கு. இது நெளிஞ்சுக்கிட்டு இருக்கிறதே நம்மளுக்குள்ள இந்த நினைவுகள் தொடர்ந்து வர்றது, அல்லது ஏதாவது பட்டம்னா அந்த ஒளிகள் எழுப்புறது. சோ இந்த அணு சிசுக்கள் வந்து உடல் பெற்ற உணர்வுகளோ பிரிதொரு மனிதனுக்குள்ள விளைஞ்ச உணர்வோ அல்லது தாவர சத்துக்களோ இருக்கப்பட போகும்போது அந்த நினைவுதான் வந்து என்ன செய்யுது, உயிர் படக்குன்னு கேட்ச் பண்ணுது. அதனாலதான் நம்ம வந்து மகாபாரதத்துல சொல்லப்பட போகும்போது பீஷ்மர் அவர் கௌரவருக்கு உதவி செய்வார் அப்படின்னா
இந்த உடலுக்குள்ள விளைஞ்ச உணர்வுடைய அணு சிசுகள் தான் உயிரான்மால இருக்கு. அதனாலதான் நம்ம புதுசா வந்து நான் துருவ நட்சத்திரத்தை எடுக்க போறேன், நான் தியானம் இருக்க போறேன்னு சொன்னோம்னா அதுக்குண்டான சத்து, அதுக்குண்டான வித்து நம்ம உடலுக்குள்ள இல்ல. அதனால என்ன செய்யுது, தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மள இழுத்துட்டு போயிருது, வேற பக்கம் இழுத்துட்டு போய் அதுக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிது. அதை நிறுத்துறதுக்கு என்ன சொல்றாரு, துருவ நட்சத்திரத்தை கொண்டு நீங்க வந்து அடை அப்படிங்கிற புருவ மத்தியில போடு அப்படிங்கிற. இப்ப புருவ மத்தியில போட போகும்போது என்ன செய்ய முடியல, அந்த அணுசிசுக்களுடைய நெளிவு, அதனால ஏற்படக்கூடிய ஒரு காந்த ஈர்ப்பு, அந்த நினைவுகள் நம்மளை போக விடாம என்ன செய்யணும், துருவ நட்சத்திர உணர்வு கண்ணுல உயிரில பட்ட அடைப்பாக போகும்போது தன்னை அறியாம உயிரில் இருக்கக்கூடிய உயிருடைய துடிப்பால ஏற்படக்கூடிய வெப்பம் காந்தம் என்ன செய்யுதுன்னா துருவ நட்சத்திரத்தை எடுக்க வேண்டியதா போகுது. அப்ப எடுக்க ஆரம்பிக்க போகும்போது இது வந்து அந்த அணு சிசுக்களுடைய நெளிவு, உடல்ல இருக்கக்கூடிய மற்ற புலனெறிவு, சிறுமூளை இதெல்லாம் சேர்ந்து இந்த நெஞ்சு பகுதியில் உடைய காந்த சக்தியினுடைய ஈர்ப்புனால ஆன்மால இருக்கிறத இழுக்க முடியாம நேரா, அதுக்குதான் அடிக்கடி விஷ்ணு தனுசுன்னு சொல்றது, நேர அம்ப விட்டோம்னா மேல இருந்து வர்ற மாதிரி மேல இருந்து அந்த சக்தி வருது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யறதுடைய நோக்கமே மேல இருந்து புருவ மத்திய வழியா நம்ம சக்தி இழுக்கிறோம். இது இழுத்து உமிழ் நீராகி இந்த ஆவிகள் நமக்கு தொண்டை பகுதி இதுக்குள்ள எல்லாம் உள்ள ஊடுருவி அந்த இடத்துல வந்து இது அமிலங்களா படர்ந்து காற்றுனா இந்த இன்னைக்கு நாடின்னு சொல்றாங்கல்ல, அந்த துடிப்புகள் இது வந்து எதுலையுமே வராதபடி நம்ம உடலுக்குள்ள போய் சேருது. உடலுக்குள்ள போய் சங்கு சக்கரை சுத்தி வந்து உடல்ல நம்ம உயிருடைய வெப்பத்தினால உடல்ல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாத்தையும் சுரண்டு வர்ற வெப்பத்தினால ஒரு பாத்திரத்தை நம்ம ஜூடு பண்ணோம்னா அதுல இருந்து எப்படி கொதிச்சு ஆவி வெளிவருதோ, நம்ம இந்த உயிர் வழியா எடுக்கக்கூடிய துருவ நட்சத்திரத்துடைய சக்தி நம்ம உடல்ல இருந்து வெளிப்பட போகும்போது ஆன்மால, நம்ம முன்னாடி ஆன்மால இருக்கு பாத்தீங்களா, ஒரு பாத்திரத்தை நம்ம கொதிக்க வச்சு ஆவி வெளியே தள்ளினா என்ன செய்யுது, இப்ப நீங்க சாதாரண பாத்திரமா இருந்தது சாதாரண மூடி போட்டு இருந்தோம்னா கொதிச்சுன்னா என்ன மூடி வெளியே தள்ளி விடுதுல. இப்போ ப்ரெஷர் குக்கர் வச்சிருந்தா என்ன செய்யுது, ஒரு அளவுக்கு மேல வந்து அந்த வெயிட்டை தள்ளுதுல, வெயிட்டை தள்ளி பிஸ்துன்னு அடிக்குதுல. அது மாதிரி இந்த துருவ நட்சத்திரத்துடைய உணர்வுகள் உயிரால சமைக்கப்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் சமைக்கப்பட்டு கொதிச்சு ஆவி வெளியே வருதுன்றது ஆத்மசுத்தியினுடைய சிறப்பு. இது நம்ம ஆன்மாளர்கள் வெளியே தள்ளுது. இதுக்கு பேர் தான் ஆத்மசுத்திங்கிறது. நம்ம வெளியில இருந்து அதை கொண்டு வர முடியாது. அதாவது வெளியில இருந்தாலும் ஆன்மா வழியா சுவாசிக்க முடியாது. ஆன்மால நமக்குள்ள இல்ல ஆன்மால இருந்தா தானே இழுக்க முடியும். அதை மாத்துறது இந்த திருட்டு வழி கொடுத்துருக்காரு. அதனாலதான் லேசர்ன்னு சொல்றாரு. ஏன்னா லேசருங்கிறது என்ன செய்யறதுன்னா அதுக்கு அந்த வீரியமான ஆற்றல் இருக்கு, எங்க பாய்ச்சிரமோ அதை எடுக்க முடியும், அல்லது எது மேல அது படுதோ அதை எடுக்க முடியும். விஞ்ஞானி வந்து அப்படி வச்சு எலக்ட்ரானிக். இப்ப நம்ம உயிர் எலக்ட்ரிக்கா இருக்கு, அதை எலக்ட்ரானிக்கா அதை பயன்படுத்தி கம்ப்யூட்டர் மூலமா இன்னதான் வந்தது, இன்னதான் வருது, இன்ன அலைகள் தான் வருது, இன்ன உருவம் இருக்கு, அது இன்னது சாப்பிட்டுச்சு இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அது படம் போட்டு சொல்லுது. இப்ப அது போலதான் அந்த விண்ணில் இருக்கக்கூடிய ஞானிகள் மகரிஷிகள் சுவாசித்த அந்த சக்தி வாய்ந்த உணர்வை நம்ம உயிர் வழியா எடுக்கிறதுக்கு, ஏன்னா உயிருக்குள்ளேயும் சரி உடலுக்குள்ளேயும் சரி அத்தகைய பதிவே இல்லை, அத்தகைய வித்தே இல்லை, நமக்குள்ள இல்லை. அதை இப்படி கொண்டு வந்து உடல்ல சமைச்சு ஆவிகளை வெளிப்பட போகும்போது என்ன செய்யுது, நம்ம ஆன்மாளர்கள் தள்ளிட்டு நம்ம ஆன்மால வந்து துருவ நட்சத்திர உணர்வு அல்லது குருநாதருடைய உணர்வு அல்லது ஈஸ்வரப்பட்டுடைய உணர்வு அல்லது சப்தரிஷி மண்டல உணர்வு நம்ம ஆன்மால பரவ ஆரம்பிக்குது. இப்ப பரவ ஆரம்பிச்ச பிற்பாடு என்ன ஆகுது, நம்ம ஆன்மா வலுப்பெறுது. அப்ப நம்ம ஈர்ப்போட்டது இது வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்யும், அதுக்கு உண்டான அணுவா உருவாகுது, அதுக்குண்டான உள்ளுக்குள்ள வந்து வித்துகள் விளைய ஆரம்பிக்குது. அப்ப உடலுக்குள்ள அணுக்கள் உருவாயிடுச்சுன்னா அது என்ன செய்யும், சாப்பாட்டுக்காண்டி ஏங்கும். இப்போ சாப்பாட்டுக்காண்டி ஏங்குச்சுன்னா நம்ம துருவ நட்சத்திரத்துக்கு நினைவு செலுத்த சொல்லும். நம்ம அறியாமல் அது பெறன்னு சொல்ல போகும்போது ஆன்மால துருவ நட்சத்திர அலைகள் பெருக நம்மளுடைய சுவாச நிலையாவே அது மாறிடும். இதுதான் சாமி வந்து உயிர் வழியா துருவ நட்சத்திர சக்தி எடுக்க சொன்னதுடைய முக்கியமான அம்சமே ஆத்மசுத்திக்கு உண்டான விளக்கமே இதை. இப்படி எடுத்தாது இது நரசிம்ம அவதாரம். அப்பதான் பிளக்குதுன்னு அர்த்தம். அப்பதான் ஆன்மாவை கிழிக்கும். அது ஆன்மாவை கிழிச்சு வேற எந்த உணர்வுக்கு ஈர்ப்புக்கு போகாதபடி. அதனால ஈஸ்வரப்பட்டு தன்னுடைய ஆன்மாவை காமிக்க போகும்போது அது எப்படி ஒளியா இருக்கு, நான் சாக்கடையில உட்காந்துருக்கேன் நீ நினைக்கிறேன், ஆனா என்னுடைய ஆன்மாவை பாருங்க காமிக்க போகும்போது அந்த ஆன்மாவை தான் இருக்கு. இதைத்தான் வந்து இன்னொரு சில இடங்கள் என்ன சொல்ற, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கருவிழிக்கு இந்த சக்தி இருக்கு, இந்த சக்தி இருக்கு, இந்த சக்தி இருக்குங்கிறத சொல்லிட்டு என் குருநாதர் என் புலனறிவுக்கு இப்படிதான் சக்தி கொடுத்தாரு நிறைய உபதேசங்கள்ல சொல்லி இருக்கிறது. இதையும் அதையும் இணைச்சு ஒரு இடத்துல வந்து ஒரு காணா போன பொருளை வீட்டுல வச்சு தேடுறோம் அப்படின்னு தேட போகும்போது எப்படி தேடுறோம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. நீங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எதையாவது தேடுறோம் அப்படின்னு சொன்னா நீங்க நல்லா யோசனை பண்ணி கையில இருக்க விரல், நம்ம கையில இருக்கக்கூடிய விரல்ல புருவ மத்தியில தட்டுவோம். சில நேரம் அந்த நேரம் என்ன செய்வோம்னா லேசா தலையை குனிவோம், இல்ல நெத்தியில கூட தட்டுவோம், விரல வச்சு அப்படியே தட்டுவோம். ஒரு சில பேர் நாடிக்கிட்ட தட்டுவாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் வச்சிருக்கிறோம், ஆனா அங்க யாருமே இல்ல, கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்ப கேட்கறதுக்கு ஆள் இல்ல, நம்மள என்ன செய்யறோம், மண்டையில புருவ மத்தியில தட்டுறோம். தட்ட போகும்போது என்ன செய்யுதா, அந்த பொருள் வைக்கப்பட போகும்போது கண்ணுல இருக்கக்கூடிய காந்த புலன் கருவிழி ரெண்டும் சேர்ந்துதான் கையில தான் எடுத்து வைக்கிறோம். அப்ப எல்லாத்துலயும் மேக்னெட்டிக் பவர் இருக்கு. நம்ம வச்ச பொருள் நம்ம கையில பதிவாயிருக்கு, நம்ம கண்ணுல பதிவாயிருக்கு. ஆனா நமக்குள்ள மற்ற உணவு சுவாசிக்க என்ன ஆகுதுன்னா
அந்த வச்ச இடம், அந்த நினைவு, அந்த அலைகளுக்கு மேல வேற அலைகள் படப்பும் போது நம்மளால நினைவு செலுத்தி எடுக்க முடியல. எப்படி வந்து சூரியனை சுத்தி முதல்ல புதன் கோள் இருக்கு, அடுத்து இந்த கோள் இருக்கு, அடுத்து இந்த கோள் இருக்கு, அப்புறம் 27 நட்சத்திரம் இருக்குன்னு சொன்ன மாதிரி நம்ம சுவாசிக்கூடிய இப்ப வட்டங்கள் இருக்கும். இந்த வட்டங்கள் என்ன செஞ்சதுன்னா இந்த உணர்வு ஒரு இடத்துல போய் பதிவாகிக்கிறது. நம்மளால அதை போய் ஒரு டப்புன்னு போய் தொடர்பு கொள்ள முடியல. அப்ப அதனாலதான் என்ன செய்யறோம், புருவ மத்திய தட்டுறோம். அந்த புருவ மத்திய தட்டப்ப போது பாத்தீங்கன்னா ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு போய் எடுக்கிறோம். இதையே இது புறநிலையில செய்யறது. ஆனா சாமி அந்த உபதேசத்துல என்ன சொல்ற, சாமி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லல. ஆனா அந்த உபதேசத்துல குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்ம என்ன செய்யறோம், எங்கடா வச்சு தொலைஞ்சோன்னா எங்கேயோ வச்சுட்டு நம்ம வந்து தேட வேண்டியிருக்கு நினைக்கிறேன். அப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன, வீட்டுக்குள்ள யாராவது இவங்க எடுத்திருப்பாங்களோ அவங்க சந்தேகம் வந்து என்ன செய்யறோம், நம்ம வீட்டுக்காரம்மாவை கூப்பிடுறோம், இல்லைன்னா அம்மாவை கூப்பிடுறோம், இல்லைன்னா தம்பியை கூப்பிடுறோம், இல்ல தங்கச்சியை கூப்பிடுறோம். இல்ல யாருங்க உள்ள இருக்காங்களா, இந்த சாமான பாத்தீங்களா, இதை எடுத்தீங்களா, நீங்க என்ன பாத்தீங்களா, நீங்க என்ன பாத்தீங்களான்னு நம்ம அவங்க மேல நினைக்கிறோம். அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம சில நேரங்கள் இப்படி தேடி ஏதாவது நம்மளா கண்டுபிடிச்சுன்னா உனக்கு வேற வேலையே இல்லை, எங்கேயாவது ஒரு இடத்துல சாமான வைக்க வேண்டியது, அப்புறம் நான் எடுத்தேன் கேட்கும்போது இதெல்லாம் புவி ஈர்ப்பினுடைய சிக்கல் உணர்வு. அப்ப நம்ம என்ன செய்யணும், அவங்க சொல்ல போகும்போது இன்னும் கொஞ்சம் எரிச்சல். அப்ப இன்னும் கீழ் நோக்கியே தான் பார்ப்போம். நம்மளுக்கு என்ன செய்யணும், நினைவுக்கே வராது. நம்ம நினைவுக்கே வராது. அவங்க என்ன திட்டுன்னு வச்சுங்களேன், சுத்தமாவே நினைவு வராது. அப்ப அந்த இடத்துல வந்து இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு யுக்தியை சொல்றாரு. அது நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு அந்த உபதேசத்துல. அப்ப நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, மேல் நோக்கி பார்க்கணுங்க அப்படிங்கிறது. இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை விட்டு மேல் நோக்கி பார்க்கணும். மேல் நோக்கி பார்த்து அந்த பொருளை நம்ம நினைவு கொண்டாடணும். அந்த பொருளை நினைவு கொண்டாடுறதுன்னா அதோட தொடர்பு கொள்றதுன்னு அர்த்தம். அப்ப அந்த நேரங்கள்ல சில நேரங்கள்ல வந்து முதல் கண்ணு திறந்து மேல் நோக்கி இருக்கும். சில நேரம் நம்மளுக்கே வந்து அப்படியே மேல் நோக்கி பார்த்துட்டே இருந்து கண்ணை மூடணும்னு வச்சுங்களேன், ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா இந்த விரல் வந்து இந்த இடத்துலதான் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற கையில இருந்து வெளிப்பட்ட காந்த புலனறிவும் நம் கண் புலனறிவில் எடுத்த உணர்வும் இப்ப நம்ம உயிரோட அந்த மேல் நோக்கி நினைவு, அதுக்குதான் இந்த மேல் நோக்கி நினைவு செலுத்துறது. மேல் நோக்கினா நம்ம ஆன்மால இருக்கிறத விட்டுட்டு மேல செலுத்துறோம். அந்த மேல் நோக்கி செலுத்த போகும்போது முதல்ல கட் ஆகுது. அப்புறம் எதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ண நினைக்கிறோமோ, இப்ப நீங்க கேக்குறீங்களா, பதில் கேக்குறீங்கல்ல, இந்த கண்ணை வச்சு இந்த சக்தி பெறறது நீங்க சொல்றீங்களா, அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா. அப்ப கண்ணுக்கு வந்து என்ன செய்யுது, அதை படம் பிடிக்குது. எதை நம்ம வச்ச பொருளை படம் பிடிச்சுதான் பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனா இப்ப தேடுறான், எங்க வச்சோன்னு தேடுறான். அப்ப கண்ணை வச்சு அந்த கருவிழியில நம்ம படம் எடுக்க போகும்போது என்ன செய்யுது, நம்ம ஆன்மால அந்த பதிவான இந்த இடத்துல தான் வச்சோம் அப்படிங்கிறது டக்குன்னு கிராஸ் ஆகுது. அதை உயிரை வச்சுதான் எடுக்கிறோம். லேசர் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குது. நம்ம மேல் நோக்கி பார்க்கும்போது உயிர் என்ன செய்யுது, அது கண்டுபிடிச்சு கொடுக்குது. இந்த இடத்துல விஞ்ஞானத்துல வந்து இந்த பூமி கடியில இங்க இருக்கு, இது இன்னது இருக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம உயிர் கண்டுபிடிச்சு கொடுக்குது. கண்ணு என்ன செய்யுது, படம் எடுக்குது. படம் எடுத்தது அந்த இடம் நினைவுக்கு வருது. இந்த இடத்துல தானே வச்சேன் அப்படின்னு வேகமா அங்க போய் பார்த்தா இந்த பொருள் அங்க இருக்குங்க, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்க. காணா போன பொருளை தேடி கண்டுபிடிக்கிறது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசத்துல சொல்லி இருக்கிறது. இது உபதேசத்துல சொன்னது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, இதே ஆத்ம சுத்திக்கு விளக்கம் சொல்ல போகும்போது நீங்க எல்லாருமே வீட்டை விட்டு அவசரமா பஸ்ஸுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஒரு ட்ரெயினை பிடிக்கணும் போயிட்டு இருக்கிறீங்க. வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க. எதிர்த்த வீட்டுல பக்கத்து வீட்டுல ஒருத்தன் காரசாலமா சண்டை பிடிச்சிட்டு இருக்கேன், கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருக்கேன், சாபம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த நேரத்துல வந்து அவன் சொல்றத கேட்கணும், அதை பதிவு செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு நினைவு வருமானா, அவன் எனக்கு சத்தம் போறேன் என்ன பண்றேன், நம்ம ட்ரெயினுக்கு நேரமாயின்னு சொல்லி நம்ம வேற நினைவுல இருக்கோம். கண்ணு பாக்குது, காது கேக்குது. இப்ப முன்னாடி வீட்டுல அமைதியா இருந்தா என்ன செய்வான், என்னடா பக்கத்துல ஒரே சத்தமா இருக்கு, என்ன சொல்றாங்க ஏது செய்றாங்க அப்படின்னு யாராவது எட்டி போய் பார்க்க சொல்லுவோம். இல்ல யாரும் பார்க்கலன்னா நம்மளே வெளியில வந்து எட்டி பார்த்து என்னன்னு பார்ப்போம், என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். இதே ஏன்டா இப்படி பேசுறேன், இதே ஏன்டா இப்படி செய்யறேன், இதே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்ப நம்ம லேசரு கண்ணை வச்சு சொன்னோம்ல, ஏன் வந்து உயிர் வழியா எடுக்கணும், ஏன் வந்து கண்ணை திறந்து சாமி வந்து தியானத்துல கண்ணை திறக்க சொல்றாரு, அப்புறம் கண்ணை மூட சொல்றாரு அப்படின்னா, உயிரையும் பயன்படுத்தணும், கண்ணையும் பயன்படுத்தணும், திறந்தும் பயன்படுத்தணும், மூடியும் பயன்படுத்தணும்னா இந்த கண்ணை வச்சு ட்ராக் பண்ண உயிரை வச்சு ட்ராக் பண்ண சொல்றாரு, கண்ணை வச்சு படம் பிடிக்க சொல்றாரு, அதே கண்ணை வச்சு அந்த சக்தி உள்ளுக்கு கொண்டு வர சொல்றாரு. இப்போ ஒரு கைரேகையை வச்சு எப்படி திருடனை வந்து அன்னைக்கு வந்து ஒரு நுட்பமான முறையில இதை பண்ணாங்க. இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்க, கம்ப்யூட்டர் மூலமா கைரேகை தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை, அந்த அலைகளை ஊடுருவி செலுத்தினாலே வருது. இப்ப கைரேகைன்னு சொல்ல போகும்போது அதுல இருந்து ஒரு படத்தை கொண்டு வரேன். இப்ப என்ன செய்யறேன்னா காத்துல இருக்கிற அலைகளை எடுத்து இப்ப நீங்க உங்க பேஸ்புக் வேற எத்தனையோ இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு விநாயகர் விளையாடுறாரு, சிவன் விளையாடுறாரு, எல்லாத்தையுமே வந்து தத்ரூபமா வந்து இப்ப நம்ம படத்தை நம்ம போட்டோவே கொடுத்தாலே அந்த போட்டோவே நம்ம தாத்தாவுக்கு அவங்களே போட்டோ கொடுத்தோம்னா அவங்க எல்லாம் பேசுற மாதிரி சிரிக்கிற மாதிரி கலர் போட்டோவே நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வீடியோவே கொண்டாந்துட்டேன். காத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய உணர்வுகளை வந்து இந்த லேசருங்கிற நுட்பத்துல வச்சு
அந்த அலைகளையே ஒன்னா சேர்த்து குவிச்சு இன்னைக்கு கொண்டு வரான். சோ அதே பிரின்சிபிள் தான். அப்ப இந்த காத்துல வந்து ரிஷிகளுடைய உணர்வு இருக்கு, இப்ப வியாசருடைய உணர்வு இருக்கு, வான்மீகியினுடைய உணர்வு இருக்கு, இது போல சாமி சொன்ன கோலமா மகிழ்ச்சி, இப்படி சொல்லிட்டே போல இவங்க உணர்வலைகள்லாம் இருக்கு. இந்த உணர்வலைகள்லாம் நீங்க நிச்சயம் எடுக்க முடியும், நான் பார்த்தது நீங்களும் பார்க்க முடியும். ஏன் அகஸ்டின் வாழ்ந்த காலத்தையும் உங்களால பார்க்க முடியும், எனக்கு குருநாதர் காட்டினான்னு சொல்ல மாதிரி அந்த அலைகளை நம்ம எப்படி நம்ம இழுவைக்குள்ள கொண்டு வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? குருநாதர் நான் பார்த்தேன்றாரு, அசால்ட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் பார்த்தேன்னு ஒரு பெருசு இல்லைங்க, நீங்களும் இதை பதிவு செஞ்சீங்கன்னா நீங்களும் இதை நினைவு கொண்டு வந்தீங்கன்னா பார்க்க முடியும்னு சொல்றாரு. ஆனா இது வரைக்கும் யாரு வந்து நான் அகஸ்தியரை பார்த்தேன் அல்லது இந்த ரிஷியை பார்த்தேன்னு சொல்ல தெரியல. அதாவது ஒரு ரிஷி வந்தாரு அல்லது ஒளியா தெரிஞ்சாருன்னு அப்படி நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இந்த ரிஷி தான் வந்தாரு, இந்த ரிஷியோட தான் பேசினேன், இன்னும் உணர்வு எனக்கு வந்துச்சுன்னு சொல்ல தெரியல. இப்ப திருநெல்வேலியிலோட சொல்ற ஒரு பையனுக்கு காட்சி வருங்க, அப்ப அந்த அகஸ்தியர் அந்த காலத்துல உபயோகப்படுத்த அந்த வேர்கள் வந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா அகஸ்தியனோட பார்த்தேன், அகஸ்தியனை பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னா அது வரல. இது ஆரம்பத்துல ஒரு அம்மா காட்சி சொல்ல போகும்போது அது காட்சியா சொல்லியிருக்கு, ஆனா தனக்குள்ள வந்த பிற்பாடு அது மாதிரி சொல்ல தெரியுதுன்னா வரல, அதெல்லாம் கட்டாயி போச்சு. அன்னைக்கு வந்து அவங்க எடுத்து கொடுக்குறாங்க அந்த அலையில. இந்த அம்மா அது வந்து சுயமா தன்னுடைய உயிர் மூலமா தன்னுடைய கண்ணு மூலமா அதை எடுத்து தனக்குள்ள வித்துக்களை வளர்த்துருந்தா கண்டிப்பா சாமி மாதிரி அதுவும் பேசியிருக்கலாம். இப்ப நமக்கு சாமி சொன்னதான் இப்ப அந்த பதிவத்தை நானும் நினைவுபடுத்தி சொல்றேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, திரும்ப திரும்ப எழுத்து வடிவு கொண்டாந்து அப்ப இதுவும் எப்படி இருக்கும், இதுவும் எப்படி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் அதுவும் யூடியூப்ல போட்டுருக்கிறேன். ஏன்னா அதுல அந்த இடத்துல உங்களுக்கு 10 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரத்துல உபதேசம் சொல்லிட்டு போயிடலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு குருநாதர் 7 நாள் உபதேசம் கொடுத்துருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த பதிவு வந்து நான் ஏற்கனவே சாமி உபதேசத்தை கேட்டுதான் டைப் அடிச்சு போட்டு இருந்திருக்கேன். 2021 2 நினைக்க தெரியல. இப்பதான் திரும்ப படிக்கிறேன். இப்ப படிக்க போகும்போது அன்னைக்கு படிச்ச ஞாபகம் இல்ல, அன்னைக்கு எழுத்துல வடிவு கொண்டாந்து எனக்கு நினைவு இல்லை. ஆனா இப்ப அந்த 7 நாள் சொன்னாருங்க போகும்போது உடனே அது கூர்மையா அந்த நினைவு போகுது. இப்ப 7 நாள் உபதேசம் கொடுத்துருந்தாருன்னா எப்படி கொடுத்துருப்பாரு, இவர் 7 நாள் உட்காந்து கேட்டுருந்தாருன்னா எப்படி கேட்டுருப்பாரு அப்படிங்கிற நினைவு நமக்கு அப்ப வருது. அப்ப சாமி சொல்லக்கூடிய உபதேசம் தான் மேல இருந்த வரியா கேட்டோம்னா என்ன தெரியல, அந்த 7 நாள் கொடுத்த உபதேசத்தை நானே எழுத்து வடிவுக்கு போட்டாலும் என்னால நினைவுபடுத்தி திரும்ப கொண்டு வர முடியல. அந்த உணர்வு அவர் 7 நாள்ல மொத்தம் என்ன கொடுத்திருப்பாரு, அது எப்படி எடுத்திருப்பாரு, இவருக்குள்ள எப்படி வளர்த்திருப்பாரு, இந்த சிந்தனை வரல. ஆனா இப்ப படிச்சு என்ன செய்யுது, ஏற்கனவே கொஞ்சம் கூட ஒட்டிக்கிறது அது இழுக்குது. அப்ப இழுத்து என்ன செய்யுது, உயிர் கண்ணு எல்லாத்துக்குமே நினைவு போகுது. அப்ப எனக்கு அது ஒரு ஆச்சரியமா போச்சு. நம்ம தான் படிச்சோம், நம்ம தான் கேட்டோம், நம்மளுக்கே நினைவு இல்லை. அப்ப இதை விடக்கூடாதுல்ல. அப்ப குருநாதர் இப்படி ஏன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தான் சொல்லி இருக்கிறாரு. அதுல வந்து இந்த உடலுக்கு பின்னாடி எங்க போகணும் அப்படின்னு 4-5 கேள்வி அதுல அதை கொடுத்துட்டு இந்த கேள்வி எல்லாம் என்ன கேட்டாரு, இதை உணர்த்தினாரு. இப்ப அதையே தான் நானும் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எல்லா இடங்களையும் அதையே தான் உங்களுக்கு நான் சொல்றேங்கிறாரு. அப்ப யார் ஒருத்தர் அந்த வித்தை பதிவு செஞ்சு அதுக்குண்டான ஊட்டம் கொடுத்து, என்ன வித்தும் வேணும் சத்து வேணும், வித்து வேணும் சத்து வேணும். சத்து இல்லைன்னு சொன்னா வித்து இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப வியாசரோட வித்து இருக்கு, அந்த வியாசரோட வித்துக்கு நம்ம சத்து சேர்க்கணும்னா அது போல நினைவு திரும்ப வரணும், அந்த நினைவலைகளை எடுக்கணும். இப்ப சாமி இருந்தாரு, ஈஸ்வரப்பட்டு இருந்தாரு, அந்த நினைவு மாறாம வந்தது. இப்ப சாமி உடலை விட்டு போயிட்டாங்க. இப்ப சாமி பதிவு செஞ்சதை எண்ணி எடுத்து அந்த வியாசருடைய அலையை கவரணும், அந்த சத்து எடுக்கணும்னா அதுக்கு வேணும்ல. இப்ப அதுக்குதான் நம்ம என்ன செய்யறது, இப்ப தியானம் குருவனுடைய அருளால் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் குருவை நினைக்கணும்னு சொல்றது. குருவை நினைக்கணும்னா அவருடைய உபதேச கருத்தை நம்ம லேசா எடுத்தாலும் கூட சில நேரம் வரமாட்டுது. அப்ப இந்த உபதேசங்களை எழுத்து வடிவு கொண்டு வர போகும்போது இப்ப நான் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவருடைய உபதேச கருத்துக்கள் வேகமா சொல்ல போகும்போது சில சொல்லுகள் வந்து என்ன சொல்றாருன்னு விளங்காது. இப்ப நானே வந்து டைப் படிக்கணும்னு வச்சுங்களேன், முதல்ல அவர் சொல்ல அப்படியே அதாவது டைப் பண்ணா எழுத்து வடிவில் அதை சொல்லிட்டு வருவேன். முதல் ஒரு டைப் படிப்பேன். திரும்ப 2வது தடவை கேட்க போகும்போது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சில சொல்லுகள்லாம் அபூர்வமான சொல்லியிருப்பாரு. நான் முதல் கேட்டது வேறையா இருக்கு, அடிச்சது வேறையா இருக்கு. 2வது தடவை கேட்கும்போது வரும். ஒரு சில நேரங்கள்ல அந்த உபதேசத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்பாரு. 5 நிமிஷத்துல ஒரு கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் வார்த்தை சொல்லியிருப்பாரு வச்சுங்களேன். அதுல ஏதோ ஒரு வார்த்தை எத்தனை தடவை திரும்பி கேட்டாலும் சரி, நம்ம ஆடியோ கேட்கக்கூடிய டோனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலும் சரி, அந்த வார்த்தை என்ன சொன்னார்னாலே விளங்கவே முடியாது. அந்த மாதிரி வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வாக்கியமே சரியில்லைன்னு அதை விட்டுருவேன். ஏன்னா அது அர்த்தமே இருக்காது. ஏன்னா அந்த வார்த்தை என்ன சொன்னாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு வந்து அவருடைய உணர்வு, அவருடைய விளைச்சல் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் அவர் என்ன வேகத்துல சொன்னாரு என்னங்கிறது. ஏன்னா நான் மற்றவங்களை வச்சு டைப் அடிக்க போகும்போது இப்ப நான் வந்து ஒரு 10 மிஸ்டேக் கூட டைப் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன். இப்ப தெரியாதவங்கிட்ட இல்ல கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்சவங்க கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட 20 மிஸ்டேக் அடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம அவருடைய வார்த்தைகளை பேச்சை கேட்டு வந்ததுனால லேசா கேட்டாலே அது இதே சொல்லி, ஏன்னா சில இடங்கள் வேகமா சொல்லியிருப்பாரு. அதுக்குதான் சொல்ற அவருடைய பதிவு, அவருடைய உணர்வு நமக்குள்ள இருக்கணும்னு சொல்றது. அப்படி அவருடைய வித்து, அவருடைய சத்தை எடுக்கிறதுனாலே நம்ம திரும்ப திரும்ப மோதணும்னா, இப்ப காத்திருக்கக்கூடிய அலையை எடுக்கணும்னா அப்ப திரும்ப அதுல மோதணும்ல. அந்த மோதனம் அப்படிங்கறது நம்ம என்ன சொல்றோம், கண்ணை திறக்கணும் கண்ணை மூடணும்னு சொல்றாரு.
கண்ணை திறந்து எடுக்கணும், கண்ணை மூடி எடுக்கணும், கண்ணை திறந்து எடுக்கணும். இன்னும் சொல்ல போனா கண்ணை திறந்தே எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும். ஏன்னா நம்ம கண்ணை திறந்தே கோவப்படுறது, ஆத்திரப்படுறது, சண்டை போடுறது எல்லாமே கண்ணை திறந்து எடுக்கணும். கண்ணை மூடிலாம் எடுக்கிறது இல்லை. கண்ணை மூடி தியானம் எடுக்கிறதுக்கு தான் பழகி இருக்கிறோம். இப்ப நிறைய யோகா மற்றதெல்லாம் பாருங்க, நீங்க கண்ணை மூடி சும்மா இருங்க, நீங்க உங்க மனசுல என்ன ஆகுதோ அதெல்லாம் விட்டுருங்க, இதான் தியானம். என்னன்னா உங்க மனசை அப்பதான் அமைதிப்படுத்த முடியும். சும்மா மந்திரம் சொல்லியோ சாமி பேரை சொல்லியெல்லாம் அமைதிப்படுத்த முடியும். அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நிற்கும். ஸோ அதுக்கு பேர் தான் மெடிடேஷன். யோகால கேட்டீங்கன்னா மெடிடேஷனுக்குள்ள சொல்லக்கூடிய டெஃபினிஷன் வந்து லெட் தம் கோ, அதை அப்படியே போட்டு அப்படிங்கிறேன், விட்டுருங்கன்றேன். அப்படியே அதுவே போய் கண்ணை மூடி இருக்கணும். அதுல அவங்க சொல்லக்கூடிய மெடிடேஷன்ல மெயினா சொல்றது கண்ணை மூடி இருக்கணும். கண்ணை மூடி இருக்கிறதே பெரிய நீங்க வந்து உங்களுக்கு தண்டனையா இருக்கும். ஏன்னா கண்ணை மூடினால கண்ணா பின்னா நினைவு ஓட ஆரம்பிச்சிடும். எப்படா கண்ணை திறக்க சொல்லுவாங்க, எப்படி? ஏன்னா புதுசா இருக்கு. இப்ப நம்ம தியானம் பண்ணி பழகிட்டா மூடி இருக்குன்னு நம்மளுக்கு வசதியா இருக்கு. ஆனா கண்ணை நான் என்னைய கேட்டா தியானம் பண்ண போகும்போது கண்ணை திறந்து எடுக்கணுமா கண்ணை மூடி எடுக்கணும்னா நீங்க அதிகமா சக்தி வர நினைக்கிறீங்களா? கண்ணை திறந்து எடுக்கணும். கண்ணை திறந்து எடுக்கணும். கண்ணை மூடாமே எடுத்து பழகணும். 10 நிமிஷமா 15 நிமிஷமா அப்படியே எடுத்தீங்கன்னா இந்த உணர்வோடு எடுத்தீங்கன்னா கண்ணில் இருந்து தண்ணி வரும். அப்புறம் கண்ணை மூடிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் திரும்ப திறந்துக்கலாம். நான் அப்படிதான் எடுத்தேன். ஒரு புள்ளி மாதிரி வைப்பேன், இல்லைன்னா ஒரு விளக்க பொருத்தி வச்சுக்கிடுவேன். அதான் பார்த்து தியானமே எடுப்பேன். இப்ப நான் கண்ணை மூடி எடுக்கிறதெல்லாம் கிடையாது. சாரி, கண்ணை திறந்து இப்ப எடுக்கிறது இல்லை. இப்ப நான் அந்த கூட்டு தியானத்துல கலந்துக்கிறேன் பாத்தீங்களா? கண்ணை மூடி எடுத்தேன்னா ஒரு மாதிரி வரும். கண்ணை திறந்து நான் பெரும்போது எடுக்கிறது இல்லை. ஆனா கண்ணை திறந்து இருந்தாலே எனக்கு மற்ற நேரங்கள்ல, அதாவது இந்த தியானத்துக்கு மட்டும் தான் கண்ணை மூடுவேன். மற்ற நேரம் ஆத்மசுத்தி செய்யறது, இந்த வாழ்க்கைய தியானம், அந்த அன்னைக்கு ஒரு நாள் ஆத்மசுத்தி தியானத்தை சொன்னேன் பாத்தீங்களா? அப்ப வந்து நம்ம அடுத்த மனுஷனை ஊடுருவி இல்ல இடையில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஊடுருவிக்கிட்டு போகும். ஏன்னா எனக்கு அவர் சொல்லி கொடுத்த என்னன்னா, ஒரு அடி ஈஸ்வரப்பட்டு சொன்னது அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். சரி சொன்னா ரொம்ப வித்தியாசம் பண்ணி நினைச்சு சொல்ல, ஒரு அடி அடிச்சா அவர் சொல்றாரு. எனக்கு சொன்னது ஒரு அடி. நம்ம சாமி வந்து அடிக்கடி சொல்லுவார், இந்த உடல் ஆன்மாக்கள் பூந்து என்ன ஒரு பெரம்பு எடுத்து ஒரு குச்சி எடுத்து டம்முன்னு அந்த பாக்ஸில் டப்பால் அடிற டம்மால்னு அடிச்சாங்க, உடனே அது அந்த உணர்வு மாறிச்சு. அது மாதிரி எனக்கு சொல்லி ஒரு அடி அடிச்சா அது எது சம்பந்தமா நினைக்கிறோமோ அதோடைய முன்வினைனா எங்க ஆரம்பிச்சோ அங்க போய் ஒரு அடி அடிக்க. அதே மாதிரி அடுத்தது எங்க போய் நிக்க, ரெண்டும் காமிப்பாரு. இறந்த காலத்தையும் காமிக்க, பின்னாடி நீ நடக்க போறதையும் காமிக்க. ஏன்னா ஈஸ்வரப்பட்டு சொல்லி கொடுத்தது, ஒரு அடி அடிச்சா முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி ரெண்டுமே வரணும் பாரு. முன்வினையும் தெரியாது, பின்வினையும் பாரு. ஒரு அடி அடிச்சா அப்ப ஈஸ்வரப்பட்டு உணர்வோட குருநாதருடைய உணர்வோட நம்ம இந்த லேசர் கண்ணில் இருக்கக்கூடிய லேசர் உயிரில் இருக்கக்கூடிய லேசரையும் கண்ணில் இருக்கக்கூடிய கேமரா அந்த கருவிலையும் பதிவு செஞ்சோம்னா அது எக்காலத்துல சொல்லன்றதோ அதையும் பார்க்கலாம். இனி பிற்காலத்துல வந்து என்னென்ன வருங்கிறதையும் இழுத்து கொண்டு வர முடியும். அதையும் சொல்றாரு. அதாவது இப்ப நான் எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா சொல்றேன் உங்களுக்கு அதோடைய சாராம்சம். இப்ப தியானத்துல அதே மாதிரி தான் நான் அன்னைக்கு ஒரு நாள் சொல்ல போகும்போது தியானம் எப்படி எடுக்கிறீங்கன்னு சொல்ல போகும்போது நான் சொன்னேன்ல, மூக்கு என்னைய பொறுத்தவரை தியானத்தை எப்படின்னா என் மூக்கு துவாரம் இருக்கு பாத்தீங்கன்னா, மூக்கு துவாரம் கண்ணு எல்லாம் மூடிதான் இருக்கும், கண்ணு மூடிதான் இருக்கும். அந்த மூக்கு துவாரம், 2 கண்ணு, புருவ மத்தி, உச்சி, பின்னாடி இருக்கிற பிடரி கண்ணு ஒண்ணு சொல்றாரு பாத்தீங்களா, இது எல்லாமே மேல சேர்ந்து இந்த சக்தி வேல் அப்படின்னு சொல்ல போகும்போது அந்த வேல் அடியில் எப்படி பெருசா இருக்கும், மேல இப்படிதான் எனக்குள்ள இருக்கும். இப்படி மேல நோக்கி பாஞ்சிக்கிட்டே இருக்கும். தியானம் எடுக்க போகும்போது துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெறணும், அந்த உறுப்பு பெறணும், இந்த உறுப்பு பெறணும், இந்த உறுப்பு பெறணும் அப்படின்னு சொல்ல போகலாம். பாத்தீங்கன்னா எனக்குள்ள இருந்து இப்படியே ராக்கெட் மாதிரி ஊசியா போய்கிட்டே இருக்கும். இப்படிதான் நான் தியானம் எடுக்கிறது, மேல போய்கிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க கண்ணின் நினைவு உள்ளுக்குள்ள செலுத்த அங்க பாய்ச்சிங்கன்னா நீங்க சொல்றீங்க, நான் உள்ளுக்குள்ள எல்லாம் பாய்ச்சிருது இல்லை. அந்த நினைவு மட்டும் அவர் சொன்ன நினைவுகள் எடுத்துக்கிட்டே இருப்பேன், பாய்ச்சிக்கிட்டே இருப்பேன், மேலதான் போகும். என் கணவனுக்கு மனைவிக்கு கிடைக்கணும், என் தாய் வந்து கிடைக்கணும்னா மட்டும்தான் அங்க போகும். சோ ஒவ்வொன்றும் வந்து சில இடங்களை நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டு எப்படி செய்யணும்னு சொல்ல போகும்போது இது என்ன சரி பாய்ச்சிங்கன்னு சொல்ல போகுது, பாய்ச்சிங்கன்னு சொல்ல போகும்போது மேல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் பாய்ச்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் நினைவு அங்க செலுத்தி இந்த மேல் நோக்கி போகுது பாத்தீங்களா, மேல் நோக்கி போகிறத கண்ணுல இருந்து போகும், இல்லைன்னா புருவ மத்தியில இருந்து போகும். இது எதுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படி. அதே மாதிரிதான் முன்னோர்கள் மூதாதையர்களுக்கு நான் முதல்ல எல்லாம் யார் பேரு என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரே அடி அடிச்சிட்டாரு. உனக்கு அவங்க எங்க இருப்பாங்கன்னு தெரியுமா, எந்த நிலையில இருப்பாங்கன்னு தெரியுமா, விண்ணுக்கு சென்றாங்க தெரியுமா, இன்னொரு உடல் இருக்காங்கன்னு தெரியுமா, மிருக உடல் போயிருக்காங்க உனக்கு தெரியுமா, எத்தனை பேர் இந்த காத்து இருக்காங்க உனக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாதுங்க. அப்புறம் நீ தெரியாதபடி நீ யாரை நினைச்சு எதை நினைச்சு எப்படி எடுப்ப, உனக்கு எப்படி வருங்கிறாரு. இப்ப நம்ம அவர்கிட்ட போய் இது எங்க என்னெல்லாம் கேட்க முடியாது. அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்லியிருக்கேன்ல உனக்கு பதிவு கொடுத்துருக்கிறாரு, இந்த பதிவை நீ நினைவை செலுத்து, பதிவை நினைவை செலுத்தி நீ செலுத்து. ஒரு சில இடங்கள்ல அந்த விரிவா சொல்லி இருக்கிறாரு, அந்த ஆன்மாக்களுடைய முகப்புகளை இணைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடக்கிற வரைக்கும் தான் உந்து விசை தேவை. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப செலுத்துறோம். அவர் சொன்ன பதிவை தான் சொல்றேன், இதுதான் அப்படின்னு நான் சொல்லவில்லை. ஏன்னா எத்தனையோ பதிவுகள் கொடுத்துருக்கிறாரு, அதுல எனக்குள்ள பதிவானதை சொல்றேன். இங்க இருந்து புவி ஈர்ப்பின் பிடிப்பை கடக்கிற வரைக்கும் தான் நம்ம உந்தி செலுத்தணும். நம்ம மூச்சு, மூக்கு வழியா செலுத்துற மூச்சு,
கண்ணு வழியாக பாய்ச்சக்கூடிய அலைகள் உயிர் வழியாக பாய்ச்சக்கூடியது எல்லாம் சேர்ந்து மொத்தமா சேரணும். சேர்ந்து அந்த உணர்வோட நினைவோட செலுத்தணும். இது செலுத்தினோம்னா இது எடை இல்லாது. அப்ப சூட்சமா இருக்கு. அப்ப நம்ம உயிர் முகப்புல பதிவு செய்யறோம், நம்ம சப்தரிஷி மண்டலத்தை எழுக்கிறோம். அப்ப நம்ம உணர்வோட தொடர்றதுனால இது சேர்ந்து மேல போகுது, கொஞ்சம் கொஞ்சமா போகுது. எடுத்து சொல்ல ஒரே டயர்ல எல்லாம் போயிடுறது இல்ல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து உயிரைகளில் பாத்தீங்கன்னா போட்டுப்பாரு, சில உயிரான ஆன்மாக்கள் ஒளியான ஆன்மாக்கள் வெளிச்சமாக தெரிஞ்சுது. சாமி சொல்லியிருப்பாரு, நீ கண்ணை திறந்து மின்னல் அடிக்கும்போது பாராஜல போகும்போது கருப்பா இருக்கும், சிவப்பா இருக்கும், அந்தந்த கடல்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒளியான ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் விண்ணை நோக்கி நகர தொடங்கி அந்த சப்தரிஷி மண்டலத்தை போய் சேருதும்பாரு. இப்ப இது உபதேசத்திலையும் சொல்லி இருக்கிற நம்ம செலுத்தக்கூடிய ஆன்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமா மேல் நோக்கி போய் ஒரு காலகட்டத்தில் நம்ம தான் செலுத்த போகும்போது இந்த ஈர்ப்பு வெளியில போகுது. வெளியில போகும்போது விண்ணில இருந்து வருது பாத்தீங்கன்னா சப்தரிஷி மண்டல அலைகள், அதுவும் நம்ம இங்க தள்ள உணவு ஒன்னா சேர போகும்போது அதுக்கப்புறம் அது இன்னைக்கு விஞ்ஞானிகள் செலுத்துறாங்க இல்ல, அதாவது இந்த புவியீர்ப்பின் பிடிப்பை கடந்து போற வரைக்கும் தான் சின்ன பிள்ளைல படிச்சிருப்போம். இங்க இருந்து ராக்கெட் ஸ்பீடு எவ்வளவு இருக்குன்னா 11 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனாதான் இந்த புவியீர்ப்பின் பிடிப்பை கடந்து போகணும்னு சொல்றேன். 11 கிலோமீட்டர் தாண்டி இருக்கணும். அப்ப அந்த ஸ்பீட்ல போனா மட்டும்தான் இந்த புவியீர்ப்பின் பிடிப்பை கடக்க முடியும். அது சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் எந்த ஒன்று விஷயம் தேவையில்லை, அதுவா போகும், மிதக்கும், என்ன வேணாலும் செய்யும். அது ஈர்ப்புக்கு தக்கவர். அப்ப இந்த விண்ணுக்கு நம்ம செலுத்தி இந்த புவியீர்ப்பு பிடிப்பை கடந்துட்டோம்னா அந்த அலைகள் என்ன செய்யுது, அதை நேரடியா அழைச்சிட்டு போகுது. அதைத்தான் என்ன சொல்றாருன்னா, ஈஸ்வர பற்றி என்கிட்ட சொன்னது சாமின்னு சொன்னது. அங்க செலுத்தியாச்சுன்னா அந்த ஆன்மாக்களை எங்க கொண்டு போய் எப்படி சேர்க்கணுங்கிறது அது எங்க வேலைன்ட்டார். புவி ஈர்ப்பின் பிடிப்பை மட்டும் நீ செலுத்து, இது புஸ்தகத்துல வெளிப்படுத்தல, எனக்கு சொன்னதை சொல்றேன். இங்க தள்ளு, அவங்கள பத்தியில நீ யாரு என்னெல்லாம் நீ விசாரணை பண்ண வேண்டாம், தெரிஞ்சுக்கிற வேண்டாம், நீ யாரை பத்தியும் தனியாலாம் நினைக்க வேண்டாம். நீ ஆரம்பத்தில் நினைச்ச பரவாயில்ல, இப்ப நீ இவ்வளவு செஞ்சா போதும். நான் சொல்லி கொடுத்த அதுக்குதான் அந்த 1000 வருஷம் தவம் பண்ணவரை சொல்றது, தலைக்கவர்களை வச்சு பண்ணாருன்னு சொல்றது. நம்ம குருநாதரை அவரை வின் செலுத்துறதுக்கு ஒரு உந்து விஷயம் தேவைப்படுதுங்க. அது சொல்றாரு, உபதேசத்துல சொல்றாருல்ல. அப்புறம் அவருடைய ஆன்மா வெளியே போக வைக்க காமிக்கிறாரு. இப்ப ஆன்மாவை நீயே செலுத்துங்கிறாரு. அப்ப எல்லாம் ஒரு ராக்கெட் டேக் ஆஃப் ஆன மாதிரி, ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆன மாதிரி எல்லாம் பரிச்சாந்தனமா பார்த்து, சரி வேணுகோபாலசாமி நம்மளுடைய ஆன்மாவை கண்டிப்பா சப்தரிஷி மண்டல எல்லைக்கு இந்த புவியீர்ப்பு பிடிப்பை கடக்க செய்வாங்க. அதுக்கப்புறம் தாங்க அவர் மொத்தமாவே வெளியே வர்றாரு. அது வரைக்கும் எனக்கு பரிச்சாந்தனமா எல்லாம் எப்படி செய்யற, எப்படி செய்ய போற, எப்படி செய்யணும், இதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் அவர் சாமி சொன்ன வாக்கு, இதெல்லாம் சொன்னதுதான் நான் சொல்றேன். அவர் எப்படி அவருடைய ஆன்மா வெளியே போகுது, இப்ப அது போன பிற்பாடு என்ன செய்யற, எப்படி போகுது பாரு அப்படிங்கிறப்ப இவர் நிதர்சனமா பாக்குற. இப்ப நம்ம சில ராக்கெட் எல்லாம் விட்டாங்கன்னா சில கேமரா எடுத்து அப்படியே படம் காமிக்கிறாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. நாசால ராக்கெட்டை மேல இருந்து படம் எடுக்கிறேன், ஏன்னா அந்த மேல ஒரு ஸ்டேஷன் வச்சிருக்காங்க இல்ல, அங்க இருந்து படம் எடுக்கிறேன். அப்ப இதை கிழிச்சுக்கிட்டு எப்படி வளைவா போகுது நம்ம பார்க்கலாம். அதுபோல இவருடைய ஆன்மா எப்படி போகுதுங்கிறது இவரே பாக்குறாரு. அப்ப பார்த்த நினைவு, அவர் வின் சென்ற உணர்வு, அவர் வின் செலுத்தின உணர்வு, இதெல்லாம் அந்த உபதேசத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு. ஏன்னா ஈஸ்வரப்பட்டுடைய உபதேசத்தையே நமக்கு என்ன சொல்றேன்னா, இவருடைய உபதேசத்துக்குள் வின் செல்லும் மார்க்கங்கள் மறைந்திருக்கு, அந்த ரகசியமே இருக்குங்கிறது ஈஸ்வரப்பட்டுடைய உபதேசத்துல. ஈஸ்வரப்பட்டுடைய உபதேசத்துல மறைஞ்சிருச்சுன்னா இவருடைய உபதேசம் என்ன இருக்கு, அதானே இருக்கு. நீங்க இந்த ஓமபுரி கதையை கேட்டு பாருங்க, அந்த ஓமபுரி கதையில எதையும் சொல்லியிருப்பாரு. அந்த கடைசியில பெரியவர் 1 மணி நேரம் தும்மி நான் செத்தே போயிடும் போல ஏப்ல குருநாதர் சொல்லி நிறுத்த சொல்லு கத்துன பிற்பாடு இந்த ஓமப்பொடியை வாங்க சொல்லி உட்காந்துக்கிட்டு இருந்த அந்த ரத்த போக்கு போய்கிட்டு இருந்துச்சு பாத்தீங்களா, அவர் கணவர் அப்பதான் நம்ப நைனா சாமி சொன்னது நிஜம்தான் போல, நான் உடனே போய் ஓமப்பொடி வாங்கிட்டு வரேன் பாரு. அவர் பயந்து என்னை நிறுத்த சொல்லல குருநாதர் மன்னிப்பு கேட்கிறேன், இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொன்னது இவர் நம்புவார். இவர் போய் ஓமப்பொடி வாங்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மா கொடுத்ததுதான் இது குதிரை போக்கு நிக்கும். அப்பதான் சாமி என்ன சொல்லுவார்னா, குருநாதர் எனக்கு தெரியவில்லை என்றாலும் கூட அவருடைய சொல், அந்த சொல் ஒளிக்குள் அந்த இவர் கேட்கிறாருல, அவருக்கு மருந்து சொல்லுங்க சாமி, மருந்து சொல்லுங்க சாமி. சாமி அவர்கிட்ட சொன்ன ஓமப்பொடி ரைட்டு, மருந்து சொல்லலையே கேட்கிறார். அப்ப அந்த சொல்லுக்குள்ள இந்த மருந்தை கொடுத்து இந்த ஓமப்பொடி மூலமா அந்த ஆன்மாவுக்கு அந்த சக்தியை பெரும்படி செய்து நிறுத்துறாரு. ஓமப்பொடிங்கிறது சாதாரண விஷயம் தான், கடைக்கூடிய சாதாரண பொருள், அதுல ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த சொல்லுக்குள்ள இந்த ரகசியம் இருக்கு, அந்த சத்து இருக்கு, அந்த ஆற்றல் இருக்கு. அது எந்த மருந்து அந்த உதிரப்போக்க உடனடியே நிறுத்துமோ அது அங்க போய் வேலை செய்யுது. ஓமப்பொரியில் அல்ல, ஓமப்பொரிய கொடுக்கறது ஒரு சாக்கு, அதுதான் பரிபாசைங்கிறது. புரிஞ்சுச்சுங்களா சாமி? இது எல்லாமே பரிபாசை தான். அப்ப அவர் சொன்ன பரிபாசையில நம்ம குருநாதர் பேசுறாரு. அப்ப அந்த பரிபாசையில இருந்து நான் இப்ப எடுத்து பேசுறேன். அந்த பரிபாசையில் நம்ம திரும்ப திரும்ப கேட்டு பரிவாக போகும்போது குருநாதருடைய நினைவு வருது, ஈஸ்வரப்பட்ட நினைவு வருது. சோ அதான் கண்ணை திறந்து கண்ணை மூடிட்டாருன்னா, கண்ணை திறந்து கண்ணை மூடுறாருன்னா இது என்ன, இது ஏன் சொல்றாரு, எதுக்கு சொல்றாரு அப்படிங்கிறது ஏதோ ஓரளவுக்கு அர்த்தமாகுது சாமி. சரிங்களா சாமி? நிறைய சொல்லிட்டேன், போதுங்களா?
ரொம்ப நல்ல விளக்கங்கள் சாமி, நிறைய கொடுத்துட்டீங்க. அது ரொம்ப கிளியரா இருக்கு. அது நம்ம எல்லாம் எடுக்கிறோம் சாமி, எல்லாம் எடுத்து இது எல்லாமே நிஜம் சாமி. இதெல்லாம் நிஜம். நான் பயன்படுத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கேன். நிஜம், இது பொய் கிடையாது. நான் அனுபவிச்சுதான் சொல்றேன். நல்லது சாமி. அந்த பரிபாசைகளை குருவின் உணர்வோடு எடுப்போம் சாமி. நல்லா செய்வோம் சாமி. ஓம் ஈஸ்வரா குருதேவா.